கமாண்டர் பெகி விட்சன், பைலட் சுபான்ஷு சுக்லா, திட்ட நிபுணர்கள் ஸ்லாவஷ் உஸ்னான்ஸ்கி, விஸ்னியவ்ஸ்கி மற்றும் டிபகாபு அடங்கிய ஆக்சியம் மிஷன் 4 குழு ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தது. முதல் 2 நாட்களில் சுக்லா மற்றும் குழுவினர் விண்வெளி நிலையத்தின் புவியீர்ப்பு இல்லாத புதிய சூழலுக்கு தங்களை பழக்கிக் கொண்டனர். அவசர கால நடைமுறைகளையும் அறிந்து கொண்டனர். 3ஆம் நாளன்று முக்கியமான விஞ்ஞான கருவிகளையும் சோதனைகளுக்கு தேவையான உபகரணங்களையும் ஆய்வு மேடையில் பொருத்தி ஆயத்தமாகினர். 4ஆம் நாளில் இருந்து பணிகள் விறுவிறுப்படைந்தன. உயிரியல் ஆய்வு மேடை அமைப்பில் சுபான்ஷு சுக்லா மயோஜெனசிஸ் சோதனையை மேற்கொண்டு நீண்டகால விண்வெளி பயணங்களால் ஏற்படும் தசை சீரழிவு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். செரிப்ரல் ஹீமோடைனமிக்ஸ் ஆய்வில் பங்கேற்று பூமியின் ஈர்ப்பு இல்லாத நிலையில் மூளை இரத்த ஓட்டம் எப்படி இருக்கும் என்பது பற்றி அல்ட்ராசவுண்ட் மூலம் ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் சுக்லா நேரடி உரையாடல் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். 5ஆம் நாளில் உணவாக உட்கொள்ளக்கூடிய 3 வகை மைக்ரோ ஆல்கே இனங்களின் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் மரபணு செயல்பாட்டை உற்று நோக்கி முக்கிய உயிரியல் அளவுக்கூறுகளை பதிவு செய்யும் ஆராய்ச்சியில் சுக்லா ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து எடையற்ற நிலையில் உடல் இயக்கத்தில் நரம்பு, மூளையின் செயல்பாடு குறித்த நியூரோ மோஷன் என்ற ஆய்விலும் விண்வெளியில் இதய நலத்தை கண்காணிக்கும் டெலிமெட்ரிக் ஹெல்த் திட்டத்திலும் சுபான்ஷு சுக்லா உள்பட விண்வெளி நிலையத்தில் இருந்த அனைத்து குழு உறுப்பினர்களும் பங்கேற்றனர். 6ஆம் நாளில் மயோஜெனசிஸ் சோதனையை சுக்லா தொடர்ந்தார். எதிர்காலத்தில் நிலா மற்றும் செவ்வாய் கிரகம் போன்ற இடங்களுக்கு நீண்டகால பயணம் மேற்கொள்ளும் விண்வெளி வீரர்களின் தசைகளை பாதுகாக்கும் முறைகளை உருவாக்க முக்கிய வழிகாட்டக்கூடிய இந்த ஆய்வு பூமியில் தசை சீரழிவு நோய்களுக்கான சிகிச்சைகளில் முன்னேற்றம் காணவும் உதவக்கூடியதாகும். இதைத் தொடர்ந்து விண்கல இயக்க கருவிகளை தங்களது மூளை செயல்பாடு மூலம் கட்டுப்படுத்தும் போட்டான் கிராஃப் மூளை கணினி இன்டர்ஃபேஸ் சோதனையிலும் சுக்லா பங்கெடுத்தார். 7ஆம் நாளில் இஸ்ரோவின் சயனோபாக்டீரியா வளர்ச்சியை ஆவணப்படுத்திய சுக்லா விண்வெளியின் எடையில்லாத நிலை கண் இயக்கம் மற்றும் பார்வை ஒருங்கிணைப்பை எப்படி பாதிக்கிறது என்ற ஆய்விலும் பங்கேற்றார். 8ஆம் நாளில் மயோஜெனசிஸ் ஆய்வுக்கான தசை செல் வளர்ச்சியை தொடர்ந்த சுக்லா வெப்பம், கடும் குளிர், கடல்கள், எரிமலைகள் போன்ற சூழல்களில் கூட உயிர் வாழும் திறன் கொண்ட டார்டிகிரேட்ஸ் எனப்படும் நுண்ணிய உயிரினங்கள் விண்வெளியில் எவ்வாறு உயிர் வாழ்கின்றன என்ற நுண்ணுயிரி சோதனையை தொடங்கினார். இதைத் தொடர்ந்து விண்வெளியில் நிலையான வெப்பநிலையை பராமரிக்க உதவும் விண்வெளி உடை தயாரிப்புக்கான புதிய பொருட்களை சோதித்த ஆய்வு குழுவினர் விண்வெளியில் மனித குரலில் ஏற்படும் மாற்றங்கள் தொடர்பாகவும் ஆராய்ச்சி மேற்கொண்டனர். அவற்றிலும் சுக்லா பங்கேற்றார். 9ஆம் நாளில் விண்வெளி குழுவினர்களுக்கு விடுமுறை தரப்பட்டது. 10ஆம் நாளில் மயோஜெனசிஸ் மைக்ரோ ஆல்கே ஆய்வுகளை தொடர்ந்த சுக்லா வளர்ந்த தசை செல்கள், நுண்ணுயிர்கள் போன்றவற்றின் மாதிரிகளை சேகரித்துக் கொண்டார். 11ஆம் நாளில் பூமியில் இருந்து எடுத்து சென்ற விதைகளுக்கு நீர்ப்பாசனம் செய்து முளை விடுதல் சோதனையை துவக்கிய சுக்லா எடையற்ற நிலையில் மூளைக்கும் தாவரங்களின் மரபணு மாற்றங்களையும் வேர் மற்றும் தண்டு வளர்ச்சியில் மாறுபாடுகளையும் ஆவணப்படுத்தினார். 12ஆம் நாளில் மயோஜெனசிஸ் ஆய்வின் செல்லுலார் மாதிரிகளையும் 13ஆம் நாளில் சயனோபாக்டீரியா மாதிரிகளையும் சேதாரமின்றி சேகரித்து பூமிக்கு திரும்ப எடுத்து வர பதனம் செய்து கொண்ட சுக்லா 14ஆம் நாளில் விண்வெளியில் முளைத்த தாவரங்களின் மாதிரிகளை -80°C உறைநிலையில் பத்திரப்படுத்தினார். 15ஆம் நாளில் விண்வெளி குழு பூமியை சுமார் 230 முறை சுற்றி வந்தது. ஏற்கனவே துவங்கிய ஆய்வுகளை சுக்லா தொடர்ந்து மேற்கொண்டார். 16ஆம் நாளில் மைக்ரோ ஆல்கே ஆராய்ச்சிகளை தொடர்ந்த சுக்லா 17ஆம் நாளில் வாய்ஸ் இன் ஸ்பேஸ் ஆய்விலும் அக்வயர்டு ஈக்குவலன்ஸ் டெஸ்ட் எனும் ஆய்விலும் பங்களிப்பு செய்தார். 18ஆம் நாளில் விண்வெளியில் பல நாட்கள் வாழ்ந்த சூழலில் இரத்த சர்க்கரை அளவு எப்படி மாறுபடுகிறது என்ற ஆய்வில் விண்வெளி வீரர்கள் அனைவருடனும் சேர்ந்து சுக்லாவும் பங்கு கொண்டார். 19ஆம் நாளில் பூமிக்கு திரும்புவதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்ட சுக்லா உள்ளிட்ட ஆக்சியம் மிஷன் 4 குழுவினருக்கு விண்வெளி நிலையத்தில் உள்ளவர்கள் விடை தரும் நிகழ்ச்சி நடத்தினர்.
20ஆம் நாளில் மீண்டும் டிராகன் விண்கலத்திற்கு திரும்பி விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்டு சுமார் 22.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை 3:01 மணிக்கு பசிபிக் பெருங்கடலில் பத்திரமாக இறங்கினர் சுக்லா உள்ளிட்ட ஆக்சியம் 4 குழுவினர். சுக்லா உள்ளிட்ட குழுவினர் நடத்தியிருக்கும் சுமார் 60 வகை ஆய்வுகள் ககன்யான் உள்ளிட்ட இஸ்ரோவின் திட்டங்களுக்கும் பல்வேறு மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கும் பேருதவியாக அமையும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள்.